ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எல்லோரும் மோட்டிவேஷனுங்கிறது கண்டிப்பாக தெரியும், கேள்விப்பட்டிருக்கலாம். நம்ம ஒரு விஷயம் புதுசாக பண்ணுறக்கு யாராவது ஒருத்தங்க நம்ம கூட இருந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயம் மட்டும் நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். மோட்டிவேஷன் திடீர்னு நமக்கு ஏதாவது தோணும், டக்குன்னு ஃபோனு யூடியூப்போ இன்ஸ்டாகிராமோ எடுத்து நம்ம மோட்டிவேஷன் டைப் பண்ணி அதில் சில விஷயங்கள் பார்ப்போம். இல்லை மோட்டிவேட் ஆகி ஒரு சிலவங்க நிறைய பண்ணுவாங்க. இப்போது நான் எப்படி ஒரு விஷயம் பண்ணுறேன், நான் என்னோடய அந்த ஆர்ட் விஷயத்தில் எனக்கு மோட்டிவேட் பண்ணதுக்கு இருக்கிறாங்க டைம். ஆனால் நான் அவங்கள பார்த்தாலே மோட்டிவேட் ஆகும். அந்த மாதிரி என் வீட்டில் மட்டும் இல்லை, எல்லாரோட வீட்லேயும் இருக்கிறாங்க. அது தெரியாமையே நம்ம யூடியூப்பு இன்ஸ்டாகிராம்ன்ற மோட்டிவேஷன் சாங்கு மோட்டிவேஷன் ரீல்ஸ்ன்னு பார்த்துட்ருக்கோம். எனக்கு நான் இந்த இதில் போகிறதுக்கு 1.5 வருஷமாக நான் நிறைய பயப்படுவேன். சின்ன சின்ன விஷயங்களும் பயப்படுவேன். அதிலேருந்து 1.5 வருஷமாக யோசித்து இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அதிகமாக எனக்கு மோட்டிவேட்டராக நம்ம கூட எனக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இல்லை, எங்கள் அம்மாவை பார்த்தாலே மோட்டிவேட் ஆகலாம். நான் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஒரு நாளைக்கு என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, நம்ம அவங்க வயசில் இருக்கும்போது கண்டிப்பாக பண்ணுவோமான்னு தெரியல, உயிரோடு இருக்குமானே தெரியல. இந்த வயசுலேயும் எங்கள் அம்மா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவ்வளோ வேலை பார்க்குறாங்க, ஒரு இடத்துல இருந்ததில்லை. அவங்கள பார்த்தாலே எல்லாத்துக்குமே மோட்டிவேட் ஆகும். என் வீட்டில் மட்டும் இல்லை, கண்டிப்பாக உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் கூட இருந்து பாருங்கள். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். கண்டிப்பாக அவங்க மூலமாக நம்ம மாறலாம். நம்ம சோம்பேறித்தனம் எல்லாமே ஓடி போயிடும். ஒரே ஒரு நாள் மட்டும் உங்கள் அம்மா கூட இருந்து அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அப்போ தெரியும் உங்களுக்கு, உங்கள் சோம்பேறித்தனம் உங்கள் சோம்பலெல்லாம் ஓடி போயிடும். கண்டிப்பாக நீங்களும் நிறைய விஷயம் பண்ணுவீங்க. மோட்டிவேஷன் வெளியே இருந்து இல்லை, நம்ம கூடவே தான் இருக்குது. அதுவும் உங்கள் அம்மா கிட்ட இருக்குது. நீங்கள் போய் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு சொல்லுங்கள். என் கண்ணில் ஈரம் வந்தால், என் நெஞ்சில் பாரம் வந்தால்